அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா எல்லோருக்குமே நினைவில் வரக்கூடிய ராசி சிம்ம ராசி தாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, கெடுப்பலன்கள் ஏதாவது இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க சிம்மராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு ஒரு சிறந்த நல்ல தகவல் இவங்ககிட்ட சொல்லப்படுதுங்க. அது இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எல்லா இடத்துலையும் போய் பார்த்துமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை தொடர்பு கொண்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்குதோ எல்லாமே கூடிய விரைவில் சால்வ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஆக்டர்ஸ்க்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸானவர் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்டணும், அதாவது ஒரு முடிவு தீர்வு கிடைச்சி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா அதில் 3 நட்சத்திரங்கள் நார்மலாகவே அடங்கியிருக்கும். அந்த வகையில் சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரையில் ராசியில் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கழுத்திரஸ்தானத்தில் சனி, அஸ்தமஸ்தானத்தில் ராகு, தொழில்ஸ்தானத்தில் குரு, செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன், புதன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் 17ஆம் தேதி சூரியன் ராசிக்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ஒரு வருடத்திற்கு பிறகு வருகை தராரு. இதனால் எந்த காரியத்திலும் வேகம் அதிகரிக்கும். தந்தையின் உடல் நிலைகள் முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சாதகமான நிலையில் காணப்படும். அந்த சாதகமான நிலை கூட உங்களுக்கு ஏற்றாற் போல தான் இருக்கக்கூடும். தான தர்மம் செய்யும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். அது குறிப்பிட்ட இந்த 7 நாட்களில் ரொம்பவே அதிகமாக காணப்படும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடும். பயணத்தின் போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பணிகளில் நிமித்தமான போக்குகள் காணப்படும். மேலும் வியாபார போட்டிகள் இருந்தாலுமே அதனால் பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவனமாக பணிகளை கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் எதிர்பாராத இடம் மாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றமும் உண்டாகக்கூடும். மேலும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்கள் அனைத்துமே ஏற்படும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியை அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. மேலும் உங்களுடைய உறவினர்களிடம் பக்குவமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேசுவது ரொம்ப நல்லது. மேலும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் அசாதகமான போக்கு இருக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க. மேலும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சிறப்பாக படித்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வணங்கி வேண்டி விரதம் இருந்து வர கண்டிப்பாக கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அந்த விஷயம் அனைத்துமே உங்களுக்கு தூளாகவே போயிருங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை மட்டும் இல்லை, எதாவது பிரச்சனையில் மாட்டியிருந்தீங்கன்னா கூட செவ்வாய்க்கிழமை அன்று மனமுருக அந்த முருகப்பெருமானுக்கு விரதம் இருங்க. கண்டிப்பாக அந்த முருகன் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் சிம்மராசி நேயர்களாக இருந்தால் இந்த விஷயத்தை அனைத்துமே செய்து பாருங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே கூடிய விரைவில் கொடுப்பாரு. கடன் எல்லாம் கூட அடைத்து விடுவார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். மேலும் பணவரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடும். தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படாது.
திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு வரன் தேடும் முயற்சியில் இருந்தீங்க அப்படின்னா நல்ல வரன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும் என்பதால் ஒருவர் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் அலுவலகத்தில் பணி சுமை குறையும். அதன் காரணமாக மனதில் உற்சாகம் பிறக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான சூழ்நிலை காணப்படுது. அதனால் வேறு ஏதாவது புதிய வேலைக்கு நீங்கள் இப்போ முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மேலும் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும். கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சியில் இந்த வாரம் நீங்கள் ஈடுபடுவீங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடிய வாரமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இணக்கமான சூழ்நிலை நிலவக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படும். இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 14, 17. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 8 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு வன்மை ஓங்கும். பூரண சைன சுகம் ஏற்படும். பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்கள் மேலோங்கும். இன்னும் சிலருக்கு திருமணம், சன்னதி விருது ஏற்படும். சகோதரரால் நன்மைகள் உண்டாகும். எனவே கோபத்தை அடக்கி அவர்களோடு ஒத்துப்போவது ரொம்ப நல்லது. நண்பர்களுடனான சினிமா போன்ற கேளிகையில் ஈடுபட்டு இன்பமாக இருப்பீங்க. மனதைரியம் அதிகரிப்பதோடு அதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வகையில் தனவரவு ஏற்படும். பயிர், மனை இவற்றால் லாபம் ஏற்படும். அரசு பணியாட்களுக்கு புதிய பதவியும் பொறுப்புகளும் கிடைக்கும். வாகன வசதியும் நற்கல்விகளும் கிடைக்கும். மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆவாரம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். இந்த நாட்களில் உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவானது உங்களுக்கு தாராளமாக இருக்கும். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும். நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கம் ஏற்படும். தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். மேலும் உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு வீடே விழாக்காலம் போல காணப்படும். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க. மேலும் எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிறந்த நாள் விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் நல்லோர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இந்த 7 நாட்களில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற் போல ஆதாயம் கிடைக்கப்பெற்று இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களாக நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.